கொஞ்ச நாளாகவே ரீல்ஸ்லேயும் சரி ஷார்ட்ஸ்லேயும் சரி இந்த வீடியோ ட்ரெண்டானதாக பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இந்த மீன் கரை ஒதுங்கினா ஒரு பேரழிவு வரப்போவதற்கான அறிகுறின்னு நம்புகிறாங்க. அதை பற்றின உண்மை நிலவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நார்த் அமெரிக்காவில் இருக்கிற மெக்சிகோங்கிற நாட்டில் பிப்ரவரி 9 அங்கே இருக்கிற பீச்சில் ஓர்ஃபிஷ்னு சொல்லக்கூடிய ஒரு அரிதான மீன் கரை ஒதுங்குது. இந்த மீன் ஆழ்கடலில் கிட்டத்தட்ட 3500 அடி ஆழத்தில் தான் உயிர் வாழும். இந்த மீன் அவ்வளோ ஆழத்திலிருந்து கரை ஒதுங்கிறதுக்கு ஒரு அரிதான நிகழ்வாகவே பார்க்கப்படுது. அதனால அங்கே இருந்த மக்கள் உடனே அந்த மீனை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் பகிர்ந்திருக்காங்க. அதை பார்த்த மக்கள் நிறைய பேர் இந்த மீன் ஒரு அரிதான உயிரினம்னும் இது ஆழ்கடலிருந்து வெளியே வந்துச்சுன்னா ஒரு பிரளயம் வரப்போவதற்கான அறிகுறினும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக இந்த மீன் 2011 ஜப்பானில் கடலோரங்களில் அதிக அளவு கரை ஒதுங்கி இருக்குது. இது நடந்த சில மாதங்கள்லேயே ஜப்பானில் ஒரு பெரிய சுனாமி மற்றும் பூகமும் ஏற்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து 2013 கலிஃபோர்னியாலையும் 2017 பிலிப்பைன்ஸ்லையும் இந்த மீன் மக்கள் கண்ணில் அதிக அளவு தென்பட்டிருக்கு. இதை பார்த்த ஒரு சில வாரங்கள்லேயே கலிஃபோர்னியா மற்றும் பிலிப்பைன்ஸில் பெரிய அளவு பூகமும் ஏற்பட்டிருக்கு. இதனாலேயே இந்த மீன் மக்கள் எல்லாரும் டூம்ஸ்டே ஃபிஷ்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க.